அடுத்து பையன் ஒரு போடலாம். நமக்கு இது வரைக்கும் சிலபஸ் இல்லாத ஒரு புது டாபிக் இது. இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புது டாபிக் அது. ரிமைனிங் இருக்கிற டாபிக் எல்லாமே பெரும்பாலும் வந்துருக்கும். ஒன்று டிஆர்பி இல்லைனா பாலிடெக்னிக் இருக்கும். பட் இது வந்து சிஎஸ்ஆர் சிலபஸ். இன்னார்கானிக் பயோ இன்னார்கானிக் வந்து இப்போ தான் புதுசாக நமக்கு வந்து டிஆர்பியில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரி, முதல்ல பயோ இன்னார்கானிக் எதுக்காக நம்ம படிக்கிறது? பயோ இன்னார்கானிக் உடைய மெயின் தீம் என்ன? தெரியுமா? பயோ இன்னார்கானிக் மெயின் தீம் ஒரே பயிர் தான். ஒரு மெட்டல் அயான்ஸுடைய ரோல், ஒரு லிவிங் ஆர்கானிசத்துல மெட்டல் அயான்ஸுடைய ரோல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது. இப்போ நம்ம ஹீமோகுளோபின் சொல்றோம். ஹீமோகுளோபின்ல நம்ம ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பார்ட். அது ஹீமோகுளோபின் மயோகுளோபின் அப்படிங்கிற பார்ட். அதில் மெட்டல் அயான்ஸுடைய ரோல் என்ன? கரெக்டா? அதான் ரொம்ப முக்கியம். அதனுடைய ரோல் எப்படி இருக்கு, ஆக்சிஜன் சேர்ந்துருக்கா இல்லையா அப்படிங்கிறத. அப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மெயின் ரோல் ஆஃப் அயான்ஸ், மெட்டல் அயான்ஸ் இன் லிவிங் ஆர்கானிசம். ஒரு லிவிங் ஆர்கானிசத்தில் மெட்டல் அயான்ஸுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது சொல்லக்கூடியது தான் அது. வேறு வேறு பிரான்ச்சிங் என்ன இருக்கலாம், ஆனால் மெயின் என்ன இருக்கு, ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்துலையும் மெட்டல் அயான்ஸுடைய ரோல் எப்படி ப்ளே பண்ணுது, சரிங்களா? எந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்டேட் இருக்கு, யார் கூட சேர்ந்துருக்கு, அப்படி சேர்ந்துருக்கும்போது என்ன எஃபெக்ட் இருக்கு, சேர்னா என்ன எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பயோ இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரி. சரிங்களா? அப்போ ஜென்ரலாக சொல்லும்போது மெயின் ரோல்ஸ் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் இன் லிவிங் ஆர்கானிசம். ஒரு லிவிங் ஆர்கானிசத்தில் மெட்டல் அயான்ஸுடைய மெயின் ரோல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பயோ இன்னார்கானிக். சரிங்களா? அதில் நமக்கு ரிமைனிங்ல நம்ம பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன்ல நமக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடியது நமக்கு சிலபஸ் ஆல்ரெடி தெரியும். நம்ம ஹீமோகுளோபின், மயோகுளோபின், போர்ஃபைரின், மெட்டலோபோர்ஃபைரின் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டா சிலபஸ்ல இருக்குது என்னன்னா, ஃபார்மால்டிஹைட், 4 moles of formaldehyde react with 4 mole of pyrrole. நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ஃபைரின். என்ன கிடைக்கும்? போர்ஃபைரின் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் காமனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல இருக்குது, போர்ஃபைரின் ரிங். அதுக்கப்புறம் இது கூட மெட்டல் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா மெட்டலோபோர்ஃபைரின் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மெட்டலோபோர்ஃபைரினுக்கு அப்புறம் மயோகுளோபின் என்ன, ஹீமோகுளோபின். இதுதான் ஃபர்ஸ்ட் 2 லைன் நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 லைன் இது. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், இதுக்கு ஒரு ரீஜன் எடுத்துருப்பாங்க, DDQன்னு எழுதலாம், இல்லைன்னா டைக்ளோரோ DCM கூட எழுதலாம், ஆர் DCM. DDQ என்னது? ஆர்கானிக் ரியேஜன். DDQ அப்படிங்கிற ஒரு ரியேஜன். அதுக்கு யாருக்கா நேம் தெரியுமா? இப்படி ஒரு ரியேஜன் பார்த்துருக்கியா? என்னது? 1,4 அது பென்சோபீனோ. காமன் நேம் என்னது? பென்சோபீனோ. இப்படி ஒரு காமன் பார்த்துருப்பேன். ஐபிசி நம்ம சிலபஸ்ல இருக்கா இல்லையா? சரி, முதல்ல எங்க இருந்து நேம் கொடுக்கணும்? கார்பனைல் கொடுத்தா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி 1. இப்போ சி கொடுக்கணுமா, குளோரின் கொடுக்கணுமா, சைனல் கொடுக்கணும்? ஆல்பபெட்டிக்ல யார் ஃபர்ஸ்ட்? இப்போ இப்படி கொடுத்தாலே எப்பவுமே முதல்ல நம்ம ஐபிசி நாமன்கிளேச்சர் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு முதல்ல ரிமைனிங் இருக்கிறது எல்லாருமே சப்ஸ்டிடியூட், அதுக்கப்புறம் டபுள் பாண்ட், அதுக்கப்புறம் ஆல்பபெட்டிக் சப்ஸ்டிடியூட், அதுக்கப்புறம் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நான் பார்த்துருக்கேன். ரெண்டு அதான் ஆர்டர். இப்போ குளோரின் இன் சைனட் ஃபர்ஸ்ட் பீரியட் சிசிசிஎம் தான், அதுக்கப்புறம் இப்படி ஹெச், இது வந்து ஒய் பாண்ட் பிரியாரிட்டி தான். டபுள் பாண்ட் இங்கே டபுள் பாண்ட், அதுக்கப்புறம் தான் ஆல்பபெட்டிக் ஆர்டர். அப்போ இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, இங்கே 6. அந்த காம்பவுண்ட் என்னது? DDQ. அப்படி சொல்லுங்க. டி என்னது? டைக்ளோரோ. பர்టిక్యులரா சொன்னா 2,3 டைக்ளோரோவா? 2,3 டைக்ளோரோ. அடுத்து 5,6 டைசைனோ. 5,6 டைசைனோ. பீனோல். அதான் பீனோல்.
இதான் அந்த காம்பவுண்ட். சரிங்களா? 2,3 டைக்ளோரோ அண்ட் 5,6 டைசைனோ பென்சோபீனோன்னு சொல்லலாம், இல்லை பீனோன்னு சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் எக்ஸாக்டாக சொன்னால் பென்சோபீனோ. இதான் இந்த காம்பவுண்ட். சரி, டிசிஎம் அப்படின்னா டிசிஎம் டைக்ளோரோ மெத்திலின் அல்லது மெத்திலின். இதான் அந்த காம்பவுண்ட். டிசிஎம் அப்படிங்கிறது CH2Cl2 டைக்ளோரோ மீத்தேன் அல்லது மெத்திலின் அப்படின்னு சொல்லலாம். டைக்ளோரோ மெத்திலின் சொன்னாலும் டைக்ளோரோ மீத்தேன் அப்படின்னு சொன்னாலும். இந்த ரெண்டு ரியேஜென்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மால்டிஹைட் 4 மோல் ஆஃப் பைரோல் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 4 பைரின் கிடைக்கும். 4 பைரினுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம திரும்ப திரும்ப எல்லா இடத்துல எழுதுறதுல 4 பைரினுடைய ஸ்ட்ரக்சர் புரியுதான்னு பாருங்க. இது ஒரு பைரோல், அதே சேம் இன்னொரு பைரோல் எழுதுறீங்க. ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுறதுன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் திரும்ப திரும்ப எழுதுறது இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டா? இது ஒரு பைரோல் ரிங், அடுத்தது இன்னொரு பைரோல் ரிங் நைட்ரஜன், அடுத்தது இன்னொரு பைரோல் ரிங். இப்போ இதுல இது ரிமைனிங் டோன் பண்ணுதுல கரெக்டா? டபுள் பாண்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் அந்த மெத்திலின் பிரிட்ஜ் சொல்லக்கூடியது. சரிங்களா? இந்த பிரிட்ஜ், அடுத்தது இந்த பிரிட்ஜ், இதுதான் இந்த காம்பவுண்ட். இப்போ டபுள் பாண்ட் எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டின் இதை வச்சு தான் நீங்கள் கொஸ்டின் எழுத பாருங்க. எல்லாத்துக்குமே இந்த 4 பேரிங் இதை வச்சு தான் அடுத்து வரக்கூடிய மெட்டலோ 4 பேரிங், அதுக்கு அடுத்து வரக்கூடிய மயோகுளோபின், அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஹீமோகுளோபின் எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர் தான். சொல்ல புரியுங்களா? இதில் டபுள் பாண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் பாருங்க. டபுள் பாண்ட் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கே டபுள் பாண்ட் 1 2 கரெக்டா? அடுத்து கான்ஜுகேஷன் பாருங்க. டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட். இங்கே டபுள் பாண்ட் போடக்கூடாது. கரெக்டா? அடுத்து என்னதான் இந்த ஏன்னா இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய 11 பை பாண்ட்ல 9 பை பாண்ட் மட்டும் தான் ரெசனன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும். இந்த பை பாண்ட் இதில் வரக்கூடிய ஒரு பை பாண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாது. அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அடுத்து டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட், அடுத்து சிங்கிள் பாண்ட் இங்கே ஒரு டபுள் பாண்ட். கரெக்டா? அடுத்து சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட், அடுத்தது சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட். இப்போ இங்கே டபுள் பாண்ட் போடும். கரெக்டா? அடுத்து சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள். டோட்டல் எத்தனை பை பாண்ட் இருக்குன்னு பாருங்க. 11 பை பாண்ட் இருக்கு. எத்தனை பை பாண்ட் இருக்கு? 11 பை பாண்ட் இருக்கு. எல்லாருக்கும் புரியுதா? இதுல 3 டைப்பான கேட்டகரி இருக்கு. திரடில 1 பை 1 ஆல்பானா இது, பீட்டானா இது, மெத்திலின் குரூப் இதெல்லாம் 1 பை 1 சொல்றோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பை இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஆஃப் 11 பாண்ட். சரிங்களா? நம்பர் ஆஃப் பை பாண்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் பை பாண்ட் அல்லது டோட்டல் நம்பர் ஆஃப் பை பாண்ட் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 11. டோட்டல் நம்பர் ஆஃப் பை பாண்ட் இதுல இதுதான் இந்த 4 பைரினுடைய ஸ்ட்ரக்சர். கரெக்டா? இதில் மெட்டல் கனெக்ட் ஆனா அது பேர் மெட்டலோ 4 பைரின். அது பேர் என்னது? மெட்டலோ. எப்படி மெட்டலோ 4 பைரின் ஃபார்ம் ஆகும் இது அப்படிங்கிறது பின்னாடி அடுத்தடுத்த பாயிண்ட். சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 4 பைரின் ரிங்ல எத்தனை பை பாண்ட் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் क्वेश्चन. எத்தனை பை பாண்ட்? இது ஒன் ஆஃப் த மேக்ரோசைக்ளிக் லிகண்ட். இது பேர் என்னது? மேக்ரோசைக்ளிக் லிகண்ட். அதுக்கு இன்னொரு பேர் கூட ப்ரீ மேக்ரோசைக்ளிக் லிகண்ட் கூட சொல்லுவாங்க. இல்லை ஒன்று மேக்ரோசைக்ளிக் ஆல்ரெடி தெரியும் நமக்கு. லிகண்ட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டோனர். ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணா மோனோடென்டேட், 2 டொனேட் பண்ணா பைடென்டேட், 3 பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணா ட்ரைடென்ட். அந்த மாதிரி தான். ஸோ இது ஒரு மேக்ரோசைக்ளிக் லிகண்ட் தான். இதுவும் மோனோடென்டேட்டா பைடென்டேட்டா அப்படிங்கிறது பின்னாடி. ரைட்டா? அடுத்த தேர்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா 9 டபுள் பாண்ட் அல்லது 9 பை பாண்ட். 9 டபுள் பாண்ட் only participate in resonance. இது அடுத்த முக்கியமான பாயிண்ட். இதில் எத்தனை பை பாண்ட் வந்து ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னா எத்தனை பை பாண்ட்? 9 பை பாண்ட் தான். ரிமைனிங் இருக்கிற 2 பை பாண்ட் வந்து ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது. சொல்றது புரியுங்களா? இது அடுத்த பாயிண்ட். அப்ப 9 பை பாண்ட் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கு? நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் 18 எலக்ட்ரான்ஸா? அதாவது 9 பை எலக்ட்ரான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணதை மட்டும் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ரெசனன்ஸ் எது இருக்கோ அது மட்டும் தான் நம்ம கவுண்டிங்ல எடுக்கணும். எதுக்காக? அரோமேட்டிக் கேரக்டரை கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்காக? அரோமேட்டிக் கேரக்டர் கண்டுபிடிக்கிறாங்க. எத்தனை எலக்ட்ரான் ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்? ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாத எலக்ட்ரான் வந்து அரோமேட்டிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது. சரிங்களா? அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ல அரோமேட்டிக்கை கால்குலேட் பண்ணும்போது 4n + 2 பை எலக்ட்ரான்ஸ் ரூல். ஸோ டோட்டல் எலக்ட்ரான்ஸ் வந்து எத்தனை ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது? 18. அப்ப என்ன கண்டுபிடிச்சோம்? என்ன கிடைக்கும்? 4n = 18 - 2 16 கிடைக்குமா? ஸோ n = என்னது? 4. அப்ப அக்குல்ஸ் ரூல் படி n = 4 அப்ளை பண்ணீங்கன்னா இந்த 4 பேரண்ட் ரிங்ல 18 எலக்ட்ரான்ஸ் பார்ட்டிசிபேஷன் இந்த ரெசனன்ஸ். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 பை எலக்ட்ரான்ஸ் என்ன பண்றது இல்ல ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கறது அடுத்த
சரிங்களா? அப்போ 4 பைரண்ட் ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கலாம், இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லா இடத்துல கேட்பாங்க. 4 மோல் ஆஃப் ஃபார்மால்டிகைட் அண்ட் 4 மோல் ஆஃப் பைரோல். கரெக்டாக நமக்கு என்ன கிடைக்கும், ரீஜன்ஸும் பார்த்துக்கலாம். DDQ யூஸ் பண்ணலாம், அப்படின்னா டைக்ளோரோ மெத்திலின் யூஸ் பண்ணலாம். நமக்கு கிடைக்கக்கூடியது 4 பைரின் மேக்ரோசைக்ளிக் லிகண்ட் வந்து கிடைக்கும். இதில் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட், எத்தனை பை பாண்ட் இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் பை பாண்ட் எத்தனை தெரிஞ்சுக்கணும். 11 பை பாண்ட் இருக்கு ஸ்ட்ரக்சர்ல. எத்தனை பை பாண்ட் வந்து ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னா 9. அந்த பைரோல்ல இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ரெசனன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இங்கே வந்துருக்கணும். டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் இங்கே வந்துருக்கணும். இந்த பாண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 3D டைமென்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்ட் வந்து ரீசைக்கிள், அதாவது ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது சொல்றது புரியுங்களா. அதனால தான் இந்த பை பாண்ட், இதில் இருக்கிற பை பாண்ட் ஆக்சுவலாக டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் இங்கே இருந்துருக்கணும். கண்டினியூ ப்ராசஸாக எடுத்துக்கலாம். அப்போ இந்த பை பாண்ட் இந்த பை பாண்ட் என்ன பண்ணுறதில்ல, ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாதனால தான் 9 பை பாண்ட், அதாவது 9 டபுள் பாண்ட் மட்டும் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. சரிங்களா? அதனால தான் இந்த காம்பவுண்ட் வந்து 18 எலக்ட்ரான்ஸ் வந்து ஒபே பண்ணுது. அதாவது 18 எலக்ட்ரான்ஸ் வந்து அரோமேட்டிக்ல ஃபாலோ பண்ணுது. ஸோ n = 4 அப்ளை பண்ணுங்க, அந்த வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இதில் நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸ்ல இருக்கு சொல்றது புரியுதுங்களா. இந்த 4 பைரண்ட் ரிங்கில் தான் நிறைய இம்பார்ட்டன்ட், அதாவது ரியாக்ஷன் வித் அசிடிக் மீடியம், ரியாக்ஷன் வித் பேசிக் மீடியம், மெட்டலோ 4 பைரின் எல்லாமே இந்த ஒரே ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணிடும் சொல்றது புரியுதுங்களா. அப்போ முதல்ல 4 பைரினை பற்றி கிளியராக தெரிஞ்சாவே போதும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாமே ரொம்ப ஈஸி. சரிங்களா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? அதுக்கப்புறம் 3 ஸ்பெக்ட்ராஸ்கோப்பில் கொஸ்டின் வருது. ஒன்று IR ஸ்பெக்ட்ராஸ்கோப் கூடி எத்தனை சிக்னல் கிடைக்கும். சரிங்களா? எத்தனை புரோட்டான் வந்து ஹைலி ஷீல்டிங் புரோட்டான் எத்தனை, டீஷீல்டிங் புரோட்டான் எத்தனை, அதனுடைய கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத அதுக்கு கொஸ்டின் அடிக்கடி கேட்குது. சரிங்களா? அதே மாதிரி மெட்டலோ 4 பைரின்லையும் அதான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், கிளியர் கட்டாக தெரிஞ்சது. சரிங்களா? இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுதா? எல்லாருக்கும் புரியாது. இந்த ஸ்ட்ரக்சரை மெயினாக பார்க்கணும். எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆனால் பாண்டிங் எப்படி இருக்கணும், 11 பை பாண்ட் வந்து இருக்கணும், டபுள் பாண்ட் வந்து இருக்கணும். ஆனால் 9 பாண்ட் என்ன பண்ணிருக்கணும், ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த ரிங்லையும் இந்த ரிங்லையும் ஏன் சார் இந்த இடத்துல ஹைட்ரஜன் போடல அப்படின்னா, நைட்ரஜனுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய பாண்ட் வந்து 3 கோவலன்ட் பாண்ட். கரெக்டா? இப்போ இந்த நைட்ரஜன் பாருங்க 1 2 3, அப்போ ஒரு ஹைட்ரஜன் அது வச்சுக்கணும், ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1 2 3 ரிமைனிங் என்ன தான் இருக்கும். இப்போ அம்மோனியா எப்படி இருக்கு, 3 ஹைட்ரஜன் ஒரு லோன் பேர், அப்போ 3 பாண்ட் வந்து கோவலன்ட் பாண்ட், ரிமைனிங் என்னது லோன் பேர். இப்போ இங்க பாருங்க 1 2 3 3 பாண்ட் கோவலன்ட் பாண்ட் ஒன்னு என்னது லோன் பேர். இங்க 1 2 3 ஒரு லோன் பேர். இங்க ஆல்ரெடி 3 பாண்ட் இருக்கு, 1 2 3, ஏன்னா டபுள் பாண்ட் இங்க இல்ல. சரிங்களா? அப்போ ரிமைனிங் இங்க தான் லோன் பேர் இருக்கு. சொல்ல புரியுதா இல்லையா? அப்போ இதுல 3 பாண்ட் இருக்கு, ரிமைனிங் என்ன தான் இது லோன் பேர். அதாவது என்ன இருக்காது, இந்த 2 ரிங்லயும் ஹைட்ரஜன் இருக்காது, இந்த 2 ரிங்ல என்ன இருக்கும், ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். அதுதான் இந்த பை பாண்ட் மென்ஷன் பண்ணக்கூடிய கேட்டகரி. இங்க ஹைட்ரஜன் போடும், 2 பாண்ட்ல ஹைட்ரஜன் இருக்கும், 2 ரிங்ல ஹைட்ரஜன் இருக்காது. சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா 3 பாண்ட் இருக்கு நம்ம நார்மலா 1 2 3 3 பாண்ட். இதுல பாத்தீங்கன்னா 1 2 3, இதுல 1 2 3, இதுல 1 2 3. கரெக்டா? இந்த 2 ரிங்லயும் ஹைட்ரஜன் பர்சன்டேஜ் இருக்கும். ஏன்னா இதை வச்சு தான் என்ன பண்றாங்க, என்ன மாதிரி ஸ்டடி பண்றாங்க. சரிங்களா? பைரோல் ரிங்ல எத்தனை நைட்ரஜன்ல கரெக்டாக இருக்கு, எத்திரோட்டத்து கூட கரெக்டாக இருக்கக்கூடிய அந்த புரோட்டானுக்கு கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ கேட்பாங்க. அடுத்து பீட்டா கார்பனும் கேட்பாங்க, அதுக்கப்புறம் மெத்திலின் கார்பனும் கேட்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால முதல்ல ஸ்ட்ரக்சர் கிளியராக தெரியுதான்னு பாருங்க. சரிங்களா? ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாவே அதில் பாதி ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி.